ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்த்தி தாவோட நாவல் ஸ்டோரி, அதாவது சன் ஃப்ரம் எனதர் ஸ்டார்ன்னு சொல்ற அந்த ஸ்டோரிய பத்தி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆர்த்தித்தோட கேரக்டரையும் தாவோட கேரக்டரையும் முன்னாடியே நம்ம பார்த்துருவோம். அப்பதான் அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரியும். தாவாவோட கேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, தாவோக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா? அவனுக்கு வந்து கோஸ்ட்ட பார்க்க முடியும். கோஸ்ட் கிட்ட பேச முடியும். அதே சமயம் அவனால இன்னொருத்தவங்களோட மைண்டையும் ரீட் பண்ண முடியும். இத தாண்டி அவனுக்கு வந்து அவனோட பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அதாவது அவருக்குமே ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்கிறதுனால, அவன் வந்து அப்பாவ டாடுன்னும், அ அப்பாவோட பாய் ஃப்ரெண்ட டேடின்னும் கூப்பிடுவான். அது ஒண்ணு. அடுத்தது அவனோட அம்மாவுக்கும் இன்னொரு ஃப்யூச்சர் இருக்கு. அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அவங்களும் வேறையா போயிட்டாங்க. பட் இவனுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவனுக்கு வந்து அவனோட அப்பாவும், அதாவது டேடியும் அவன ரொம்ப டேக் கேர் பண்ணி தான் பார்த்துப்பாங்க. அவனோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். சின்ன வயசா இருக்கும்போது, தாவோவோட பேரு வந்து தாவோ டாக். ஸோ அந்த பேர் வந்து அவங்க மொழியில ஒரு கேர்லிஷான நேம் போல. ஒரு பொண்ணுக்கு வைக்கிறக்கூடிய மாரியான ஒரு பேரு. அதனால அத வச்சே சின்ன வயசுல இருந்தே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன புல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, ஸோ அதனாலேயே அவன் தனியாவே விளையாட ஆரம்பிப்பான். எப்பவும் தனியே இருப்பான். இதனால சின்ன வயசுல நம்ம நோட் பண்ணியிருப்போம் இல்லையா? சில குழந்தைங்க தனியாவே பேசிட்டு விளையாடுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் வளர வளர இன்னுமே வந்து அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் வந்து அவன் கூடவே வளர்ந்துட்டு வர மாரி, அதாவது தாவோக்கும் ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணு. அவ பேரு வந்து எம்மா. இவன் அதுக்கு வச்சிருக்கிற பேரு எம்மா. இவன் ஏன் எம்மான்னு வச்சான் அப்டின்னா, அவனுக்கு ஹாரி பாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஹாரி பாட்டர்ல இருக்கிற அந்த கேர்ளோட பேரு எம்மா வாட்சன் இல்லையா? ஸோ, அதனால அந்த எம்மான்ற பேர இவனோட இமேஜினரி ஃப்ரெண்டுக்கு வச்சிருப்பான். ஸோ, அது வந்து அவனோட கண்ணுக்கு மட்டும் தானே அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் விளங்குவாங்க. இவனோட கண்ணுக்கு மட்டும் தான் அவ தெரியும். அவ சொல்ற எல்லாத்தையுமே இவன் பண்ணுவான். இவன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா அவன் அந்த எம்மாவ நெனச்சுப்பான். இது வந்து சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் இப்ப அவன் வளர்ந்துட்டான். யுனிவர்சிட்டில படிக்கிறான். பட் ஸ்டில் அவனுக்கு வந்து அவன் கூடவே தான் அந்த எம்மா இருக்கிறா. ஸோ இது வந்து பின்னாடி எதுவும் சரி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது பார்த்துரலாம். இப்ப இது வந்து நான் ஷார்ட்டா வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் மட்டும் தாரேன். இப்போ ஆர்த்தித்தோட கேரக்டர் என்னன்னா, ஆர்த்தித்த பத்தி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவன் வந்து எத பத்தியுமே கேர் பண்ணிக்க மாட்டான். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பான். அவனுக்கு இந்த லவ் விஷயத்துல அவ்வளோ இன்வால்வ்மென்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி 1, 2 பேர அவன் டேட் பண்ணியிருக்கிறான். பட் சீரியஸாலாம் கிடையாது. அப்படியே கழட்டி விட்டுருவான். அதாவது ஒன் நைட் ஸ்டாண்ட் மாரி இருந்துட்டு அவன் கழட்டி விட்டுருவான். அவனுக்கு வந்து சீரியஸான ஃபீலிங்ஸ் வந்து யார் மேலயுமே கிடையாது. அவனோட கேங்ல இருக்கிற மத்த டாக்டர்ஸ் வந்து இப்போ ஜோஹான், ஹில் எல்லாம் லவ் பண்ணும்போது, அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சில விஷயங்கள் பண்ணும்போது, இவன் கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பான். நான்லாம் இத பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாரி அவனுக்கு வந்து லவ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனோட லைஃப்ப பத்தி சொல்லணும்னா, அவனுக்கு வந்து அப்பா மட்டும் தான். அவன் அப்பா பேரு ட்ரேக். ட்ரேக் வந்து ஒரு அ பவர்ஃபுல்லான, ரொம்ப ரிச்சான ஒரு பிசினஸ் மேன். அவர் எப்பவுமே பிசினஸ்ன்னு இருப்பாரு. பட் பையன் கூட ஒரு அப்பா பையன் மாரி இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்டு மாரின்னா, ஆர்த்தித்தோட பேர அவர் ஃபோன்ல மை ஸ்மால் ஸ்பெர்ம்ன்னு சொல்லி சேவ் பண்ணியிருப்பாரு. அதாவது அது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இத பார்த்துட்டு ஆர்த்திட்டே கேட்பான். உலகத்துல எந்த அப்பாவாவது இப்படி பையனோட பேர சேவ் பண்ணுவாங்களா? அப்படின்றதுக்கு அவரு சொல்லுவாரு, "நான் ஒண்ணும் பொய் சொல்லலையே! உண்ம தானே! நீ என்னோட குட்டி ஸ்பெர்ம் தானே!" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அண்ட் ஆர்த்திக்காக அவர் எது வேணாலும் செய்வாரு. ஏன்னா, ஆர்த்திக்கு இருக்கிறது அப்பா மட்டும் தான். அம்மா கிடையாது. அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இவ்வளோ கலகலப்பா ஜாலியா இருக்கிற ஆர்த்திக்கு, அதாவது அவன் நெனச்சா யுனிவர்சிட்டி போவான். அவன் டாக்டர் தான் படிக்கிறான். பட் ஃப்யூச்சர்ல அவன் டாக்டரா இருப்பானா இல்லையான்றது கூட அவனே இன்னும் டிசைட் பண்ணல. அங்கங்க கண்ட கண்ட இடத்துல தூங்குறது, எப்பவுமே டெய்லியும் அவனோட ரூம் கீய மறந்து விட்டுறது, டெய்லியும் ட்ரிங்க் பண்றது, கிளப்புக்கு போறது, பார்ட்டி பண்றது, இப்படி இருக்கிற ஆர்த்திக்குக்கும் உள்ளால மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்கு. அதாவது சின்ன வயசுலயே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. பட் அவனால இப்ப வரைக்குமே அத வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அம்மா எப்படி இறந்திருப்பாங்க அப்படின்ற மாரி அவனால அத ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு சோகம் இருக்குது. அது சின்ன வயசுலேருந்தே இருக்கு. பட் வெளியில காட்டிக்கவே மாட்டான். எங்கேயுமே அழுதது கிடையாது. யாரு முன்னாடியுமே அவனோட வீக்னஸ காட்டினதே கிடையாது. பட் ஒன்ஸ் வந்து தாவோ மீட் பண்ணதுக்கு அப்புறமா, தாவோ தான் அத கண்டுபிடிப்பான். ஏன்னா, தாவோக்கு தான் வந்து மைண்ட் ரீட் பண்ண முடியும் இல்லையா?
ஒருத்தவங்களோட மனசுல என்ன இருக்குன்றத ரீட் பண்ணவும் முடியும். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவன் வந்து ஃபீல் பண்ணுவான். அதாவது இப்போ ஒருத்தவங்க சோகமா இருக்காங்க, அவங்களுக்குள்ள ரொம்ப கவலை இருக்கு அப்படின்னா, அவங்க அழணும் அப்படின்னா, இவன் வந்து அழ ஆரம்பிச்சுருவான். அவங்க மைண்ட ரீட் பண்ணும்போது. ஸோ அந்த மாரியான ஒரு கேரக்டர் இல்லையா டாவோ. ஸோ டாவோ தான் வந்து கண்டுபிடிப்பான். வெளியில இவன் எவ்வளோதான் மொரடனா இருந்தாலும், ஆர்த்திட்டுக்கு உள்ளாலயும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்றது. அட் த சேம் டைம் டாவோக்கு வந்து ஒரு சின்ன அது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. அவனோட அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கிற அந்த விஷயம் வந்து சீரியஸா போயிருமோ அப்படின்னு சொல்லி, ஆர்த்திட் வந்து ஒரு டாக்டர் இல்லையா? பின்னாடி வந்து ஆர்த்திட் அத கன்சிடர் பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப காமெடியா இருக்கும். இவ்வளோ சீரியஸான விஷயங்கள் இருந்தாலும், பட் ஸ்டார்ட்டிங்ல ஆர்த்திட் வந்து டாவோவ மீட் பண்றதும் சரி, மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயங்களும் சரி, ரொம்ப காமெடியாவும் இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். அட் த சேம் அதே டைம் மாரி ஆர்த்திக் ரொம்ப வந்து ஒரு ஹாஃப் ரொமான்டிக்காவும் இருக்கும் அமெரிக்கன். போக போக. அதாவது அவனோட அப்பா வந்து ஒரு அமெரிக்கன். அவன் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது தான் வந்து இங்க தாய்லாந்தில வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ, அவனுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் நேம் இருக்கும். அது வந்து டைலான். டைலான்னு சொல்றது வந்து ஆர்த்தித்தோட இங்கிலீஷ் நேம். ஸோ, அ அதே மாதிரி தாவோட அப்பா இருப்பார் இல்லையா? அவன் டேடுன்னு கூப்பிடுறது. அவரோட பாய் ஃப்ரெண்ட் இவன் டேடின்னு கூப்பிடுவான் இல்லையா? அவருமே வந்து ஒரு ஃபாரினர் தான். ஸோ, அதனால அவரும் வந்து ஒரு ஃபாரின் நேம வச்சு தான் தாவோவ கூப்பிடுவாங்க. ஸோ, இதுதான் இவங்க 2 பேரோட கேரக்டர். ஆர்த்திக்கு வந்து எது வேணும்னு நெனைக்கிறானோ, அத அவன் எப்படி சரி அடைஞ்சே ஆகுவான். பட் தாவோ வந்து எல்லாரையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு போற ஒரு பெர்சன். அவனுக்கு நெறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் வந்து அவனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரோட நம்பரையுமே அவன் ப்ளாக் பண்ணிருவான். அ நார்த்தோட ஃபேக்கல்ட்டிலேயே நெறைய பேரு நார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு அ தாவாவோட லைன் ஐடி அதாவது ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. பட் தாவா வந்து எல்லாரையுமே ப்ளாக் பண்ணிருவான். ஸோ இவங்களுக்குள்ள எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க அப்படின்னா, ஆர்த்திட் வந்து ஒரு ஹாஸ்டல் மாரி அது ஒரு ரூம்ல தான் தங்கியிருப்பான். அதாவது ஒரு காண்டோ மாதிரி. அது வந்து எப்படின்னா, அந்த பில்டிங்ல 6த் ஃப்ளோரு. அந்த ஃப்ளோர்ல வந்து ஆல்ரெடி நெறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்தினால ஒவ்வொரு இயருமே வந்து இறந்திருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஸோ, அதனாலேயே அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து யாருமே எடுக்காம, யாருமே அங்க தங்குறதுக்கு பயந்துக்கிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆர்த்திக்கு தான் வந்து எதுக்குமே பயம் இல்லை இல்லையா? அதனால அவன் மட்டும் ஒரு ரூம்ல இருப்பான். அவன் என்ன நெனச்சுப்பான்னா, ஸோ இந்த ஃப்ளோர்ல வந்து யாருமே வரமாட்டாங்க. அதனால இதுமே எனக்கு தான் இது சொந்தம். இந்த ஃப்ளோரே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாரி தான் அவன் அங்க இருப்பான். பட் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அடிக்கடி நைட்ல வந்து கிளப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு அவனோட அ கார்டு அதாவது கீ கார்ட வந்து மறந்துருவான். அதனாலேயே வந்து அடிக்கடி போயிட்டு ஃபாவோட ரூம்ல இல்லாட்டி மத்த ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல போயிட்டு தூங்குவான். இப்போ தாவோ எப்படின்னா, தாவோக்கு வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு வந்து ஒரு ரூம் கிடைக்கும். ஸோ அவன் பார்ப்பான், இவ்வளோ சீப்பா கிடைக்குதா அப்படின்ட்டு அவனுக்குமே வந்து சரி ஓகேன்னு அந்த ரூமுக்கு வந்து மூவ் பண்ணுவான். அது வந்து அந்த ஃப்ளோர்ல இருக்கிற அதாவது அதுக்கு முன்னாடி நெறைய பேர் இறந்தேன்னு சொன்னாங்க இல்லையா? அதே ரூம். அதாவது ஆர்த்தித்தோட ரூமுக்கு பக்கத்து ரூம். அங்க போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அவனோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நோர்த்துக்கே பயமா இருக்கும். "என்னடா இந்த ஃப்ளோர்ல யாருமே இல்லடா, ஒருத்தர் கூட இல்லடா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா" அப்படின்னு சொல்லி அவங்க கூட பயப்படுவாங்க. பட் தாவோக்கு தான் கோஸ்ட் மேல எல்லாம் பயம் இல்லை இல்லையா? கோஸ்ட் கூடலாம் பேச முடியும் இல்லையா? அவன் கண்ணுக்கு கோஸ்ட் தெரியும் இல்லையா? இது வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரியும். அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "டேய் இந்த ரூம்ல இப்போ என்ன சரி கோஸ்ட் இருக்குதா?" அப்படின்றதுக்கு நிஜமாலுமே அங்க இருக்கும். அவன் கண்ணுக்கு அது தெரியும். அவனோட பெட்லயே வந்து ஒரு கோஸ்ட் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும். பட் அத அவன் நோர்த் பயந்துருவான்ட்டு சொல்ல மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, "ஒரு வேளை உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, இல்ல உனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீ எங்ககிட்ட சொல்லணும். நம்ம வேற ரூம் பார்த்து போலாம்." அப்படின்ற மாரியெல்லாம் சொல்லுவாங்க. பட் தாவோ வந்து பயப்படாம அவன் சொல்லுவான், "இல்ல அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்" அப்படின்னு. பட் பக்கத்து ரூம்ல இருக்கிறது ஆர்த்திட் தான் அப்படின்றது அப்போதைக்கு யாருக்கும் தெரியாது. ஆர்த்தித் வந்து அடிக்கடி ரூமுக்கெல்லாம் வரமாட்டான். அவன் பொதுவா வந்து ஃபாவோட ரூம்ல தான் தங்கியிருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தாவோ வந்து நெனச்சு பார்க்குறான். என்னதுன்னா, அவனோட பாட்டி வந்து அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் குடுத்திருப்பாங்க கையில போடுறதுக்கு. அது எதுக்குன்னா, அது கையில இருந்தா அவனால வந்து அந்த கோஸ்ட்ட பார்க்குறது, கோஸ்ட்ட உணர்றது, கோஸ்ட் பேசுறத கேட்குறது இது எல்லாம் வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகும். அதாவது கொஞ்சமா குறையும். அது இல்ல அப்டின்னா, அவனால தெளிவா பார்க்க முடியும், தெளிவா கேட்க முடியும். ஸோ உடனே வந்து எல்லா கோஸ்ட்டுமே வந்து இவன வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும் இல்லையா? ஒரு ரூம்ல வந்து தனியா படிச்சுட்டு இருக்கும்போது கைக்கும் காலுக்கும்
நாலா பக்கத்துலயும் வந்து கோஸ்ட் வந்து அவன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால அந்த பிரேஸ்லெட்ட அவன் எப்பவுமே கழட்ட மாட்டான். போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் போனதுக்கப்புறமா அவன் வந்து அவனுக்கு புரியுது. இங்க வேற ஏதோ கோஸ்ட் இருக்குது. 1 இல்ல, 2 இல்ல நெறைய இருக்குது. 4 இருக்குது. சவுண்டு கேட்குது. அவன் வந்து டேபிள்ல உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். பட் அவன் பக்கத்திலேயே வந்து இன்னொரு கோஸ்ட் இருக்கிறத அவன் உணருவான். அவனால ஃபீல் பண்ண முடியும். அவனோட கால அது புடிச்சு இழுக்கும். ஸோ, இங்க எத்தன கோஸ்ட் இருக்குன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக அவன் ஒன்ஸ் வந்து அந்த பிரேஸ்லெட்ட கழட்டிட்டு பார்ப்பானா, பார்த்தா அங்க வந்து ஆல்ரெடி 4 கோஸ்ட் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன்னா, அந்த 4 கோஸ்ட்டுக்குமே ஸ்டோரீஸ் இருக்கும். இவன் வந்து இவன டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், பிரச்சனை பண்ணாத வரைக்கும் அவனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, இவன் என்ன பண்ண முடியும்? அது அவனுக்கு கஷ்டம் இல்லையா? ஸோ, இவன் இத எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல. அதுக்கப்புறமா ஆர்த்திக்குக்கும் தெரியாது, பக்கத்து ரூமுக்கும் ஆள் வந்திருக்குன்றதே தெரியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அந்த ஃப்ளோர்ல அவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்றது. இவனுக்கும் தெரியாது பக்கத்து ரூம்ல இருக்கிறது ஆர்த்திட் அப்படின்னு. அதாவது அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ, இவங்களுக்கு எப்படி தெரிய வரப்போகுதோ, தெரிய வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதோ, இவன் வந்து எல்லாரையுமே வந்து அவாய்ட் பண்ற ஒரு பெர்சன் தான் தாவோ. தாவோ வந்து எப்பவுமே தனியா இருக்கணும்னு விரும்புறவன். யாரையுமே வந்து கூட வச்சுக்கிறதுக்கோ, அடிக்கடி மீட் பண்ணி பேசுறதுக்கோ விரும்பாத ஒரு பெர்சன் தான் தாவோ. ஆனா, ஆர்த்திட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவனுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பார்ட்டி, கிளப்பு அப்படின்ட்டு இருப்பான். ஸோ, இவங்க 2 பேருக்குள்ள எப்படி செட் ஆக போகுது, இவங்களுக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போக போக பார்க்கலாம். ஏன்னா, கண்டிப்பா ஆர்த்திட்ட வந்து டாவோ வந்து அவாய்ட் பண்ணத்தான் போறான். அட் த சேம் டைம் தாவோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பெர்சன். ஆர்த்திக் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தாவோ கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்பான். அந்த ஹெல்ப் என்ன? அந்த ஹெல்ப்ப தாவோ வந்து பண்ணி குடுப்பானா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் மக்களே! பாய்.